ஓம் முழுமுதற் பொருளே போற்றி. ஓம் மூஷிக வாகனனே போற்றி போற்றி. கைத்தல நீரை கனி அப்பமோடவல் போதி கப்பிய கரிமோகன் அடிப்பேனி அடிப்பேனி அடிப்பேனி. கைத்தல நிறைகனி அப்பமுடவல் போரி கப்பிய கரிமுகன் அடிப்பேனி. கற்றிடும் அடியவர் புத்தியில் உறைபவர் கற்பகம் எனதில்லை கடித்தேகும். மத்தமும் மதியமும் வைத்திடும் மரநகர் மற்பொருள் தீரல் தூய மதையானே. மத்தல வைரனை புத்தமி புதல்வனை மட்டகள் மலத்தோடு பணிவேனே. முத்தமிழ் அடைதினை முற்படுகிரிதனை முற்பட எழுதிய முதல்வோனே. முற்புறமேறி செய்த அச்சிதனுரை ரதம் அச்சது கொடை செய்த நடித்தீரா. அத்துயரது கொடு சுப்பிரமணி படும் புனமதனிடை இபமாகி அக்குற மகளுடன் அச்சிறு முருகனை அக்கன மலமருள் பெருமானே. அக்குற மகளுடன் அச்சிறு முருகனை அக்கன மலமருள் பெருமானே. கைத்தல நிறைகனி அப்பமுடவல் பொறி கப்பிய கரிமுறை அடிப்பேனி. கட்டிடும் அடியவர் புத்தியில் உரைபவர் கற்பகமரதினை கடித்தேனும். மத்தமும் மதியமும் வைத்திடும் அரண்மகள் மற்பொருள் திரள் புய மடையானே. மத்தள வைரனை முத்தமி புதல்வனை மட்டகள் மலர்கொடு பணிவேனே. முத்தமிழ் அடைவினை முற்படுகிரிதனை முற்பட எழுதிய முதல்வோனே. முற்புறவெளி செய்த அச்சிதனுரை ரதம் அச்சது கொடி செய்த அடித்தீரா. அத்துயரது கொடு சுப்பிரமணி படும் அப்புன மதனிடை இபமாகி அக்குற மகளுடன் அச்சிறு முருகனை அக்கர மனமரு பெருமானே. அக்குற மகளுடன் அச்சிறு முருகனை அக்கர மனமரு பெருமானே. மத்தல வைரனை முத்தமி புதல்வனை மட்டவில் மலர் கொடு பணிவேனே. மட்டவில் மலர் கொடு பணிவேனே. முருகா சரணம். கைத்தல நிறைகனி பொது திருப்புகழ் விநாயக வணக்கம். திருக்கரத்திலே நிறைந்த கனியையும் அப்பத்தொடு அவள் பொறிகளையும் உண்ணுகின்ற யானை முகத்தையுடைய திருவடியை தொழுகின்றேன். அறிவு நூல்களை ஓதுகின்ற அடியாரின் அறிவில் கலந்து வாழ்பவரே. கற்பகை தருவை போல் அடியவர் நினைத்ததை அருள்பவனே. ஊமத்தம்பூவையும் நிலவினையும் அணிகின்ற சிவன் மகன். மற்போர் புரியும் திரண்ட தோள்களையுடைய மதையானையை போன்றவர். மத்தளம் ஒத்த வயிறுடையவர். உத்தமியாகிய உமாதேவியின் புதல்வர். அவரை முட்டு அவிழ்ந்து அப்பொழுதுதான் பூத்த புது மலர்களைக் கொண்டு நான் பணிந்திடுவேன். இயல் இசை நாடகமாகிய முத்தமிழின் முறைமையை மலைகளில் முதன்மையான மேருமலையில் எழுதிய முதன்மையானவர். தேவர்களுக்காக 3 புறங்களையும் சிரித்தே எரித்த சிவபெருமான் வீற்றிருக்கும் பெரிய ரதத்தின் அச்சை தன்னை நினையாத காரணத்தால் துகள் செய்த அதிதீரன். வள்ளியிடம் சுப்பிரமணியன் கொண்ட காதலுக்காக திணைப்புணத்தினிலே யானையாக மாறியவர். அந்த குரமகளாம் வள்ளியுடன் முருகவேளை அந்த கணமே மனம் புரிவித்த பெருமை உடையவர். உங்களை அன்றலர்ந்த மலர்களினால் பணிகின்றேன். இத்திருப்புகழில் உள்ள உயிர் எழுத்துக்களை மட்டும் கூட்டினால் 200 எழுத்துக்கள் வரும். 100 என்பதை ஒரு பிள்ளையார் என்று சில ஊர்களில் கூறுவார்கள். அதனால் இந்த திருப்புகழை இரட்டை பிள்ளையார் திருப்புகழ் என்பார்கள். எந்த காரியத்தையும் விநாயகப் பெருமானை துதித்து துவங்குவது நம் மரபு. அவன் அருளாலே அவன் தாள் வணங்கி என்ற திருவாசகத்திற்கு ஏற்ப அந்த பரம்பொருளை ஏக நாயகனை
வழிபடும் முன் அந்த வழிபாடு எந்த தடையுமின்றி ஈடேறுவதற்கு அந்த பரம்பொருளையே விக்கினம் தீர்க்கும் ஈஸ்வரனாக விக்கினேஸ்வரனாக வழிபடுவதுதான் விநாயகர் வழிபாடு. இது அந்த சிவபெருமானுக்கும் பொருந்தும் என்பதை காட்டத்தான் விநாயகரை நினையாது போருக்கு புறப்பட்ட சிவபெருமானின் தேரின் அச்சு முறிந்தது. விநாயகனை நினைத்த முருகவேலின் வள்ளிசன் மார்க்கம் திருமணத்தில் முடிந்தது. ஆதலால் எடுத்த காரியம் தடையின்றி நடைபெற முதலில் ஈஸ்வரனை விக்கினம் தீர்க்கும் ஈஸ்வரனாக வணங்குவோம். இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷன். I bow and offer honey trickling flowers at the sacred feet of Umatham blossom and crescent moon bearing Sivaburman's and graceful Uma Devi's divine son, who is in the form of an elephant's head, sturdy shoulders and beautiful drum-like stomach. He has in his hand the fruit of wisdom. He abides in the intellect of all devotees who are singing his praise. When the devotees praise him as the divine Karpagam tree, the results of their past deeds vanish. The Lord joyful partakes of the appam, aval and pori lovingly offered by them. O Lord, you are the foremost one who inscribed the primordial threefold literary, musical and dramatic Tamil language on the Mahameru, the greatest of all the mountains. You are the most daring one who broke to pieces the axle of the chariot ridden by Sivaperuman after he had burned down the 3 airborne demonic fortresses, because Sivaperuman had not beforehand contemplated your sacred blessing. You were so gracious enough as to assume the form of an elephant in the millet field where the hunter's maid was, so that Lord Supramani may marry her at the same instant.